ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பி அருளும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. This is the time. Talk to the Lord. இப்போது நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள். கண்களை மூடியபடி ஆண்டவரை நோக்கி பார்த்து பேசுங்கள். விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்று. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாரும் ஆண்டவரே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், பாதை காட்டும் இயேசுவே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், பாதை காட்டும் இயேசுவே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. 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 புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே.
புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதையை காட்டும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கரங்களை விரித்து இன்னொரு முறை பாடுவோம். நான் பாவி, ஆண்டவரே என் வாழ்வை மாற்றும், ஆண்டவரே என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. மனதை திறந்து பாடும். நான் பாவி, கண்ணீரோடு கேட்போம். என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. என்னும் வாஞ்சோடு நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இன்னொரு முறை பாடுவோம். நான் பாவி, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், வாழ்வை மாற்றும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், வாழ்வை மாற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கரங்களை உயர்த்தி பிடிப்போமா? ஆண்டவரே, எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஆண்டவரே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் உம்மை அடித்து காயப்படுத்தியவர்களை நீர் மன்னித்தீர், பொறுமையோடு ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, அந்த பொறுமையை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு எதிராக எழுகிற வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர், கசப்புகள், அவற்றை பொறுமையோடு சகித்து கொள்ள ஆண்டவரே நான் உம்மை போல மாற என்னை பக்குவப்படுத்தும் அப்பா. என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே, என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே, என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே, என் மீது மனம் இறங்கும் அப்பா, என் மீது மனம் இறங்கும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றும். அப்படி இரண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் அறியாத அநேக காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தேன்.
நான் பாவி என்பதை உணர்கிறேன். ஆண்டவரே, எனக்கு பொறுமை இல்லை. ஆண்டவரே, கடந்த காலத்திலே நான் சிந்தித்து பார்க்கிறேன். நான் எவ்வளவு பொறுமையில்லாத மகனாக மகளாக நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னி. இது நாள் வரைக்கும் நான் என்ன குற்றம் செய்தேன் என்று சொல்லி நான் நினைத்திருந்தேன். ஆனால் அநேக காரியங்களில் எனக்கு பொறுமை இல்லை. என்னை மன்னியுங்க ஆண்டவர், பொறுமையை தார். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. Oh Lord, there are times when I've been impatient. நான் பொறுமையில்லாத நேரங்களை அநேக காரியங்களிலே நான் பொறுமையின்றி இருந்திருக்கிறேன். Especially when somebody does wrong to me. விசேஷமாக எனக்கு யாராவது எனக்கு தீமை செய்தார்கள் என்றால் I quickly retaliate. நான் எப்போதும் அதற்கு எதிராக நான் நடந்திருக்கின்றேன், எதிர்த்திருக்கிறேன். With anger. கோபத்தால் எதிர்த்திருக்கிறேன். I repent, Lord. ஆண்டவரே, நான் இப்போது மனம் வருந்துகின்றேன். From now on I make a decision to endure it patiently. இப்போதிருந்து நான் ஒரு முடிவு எடுக்கின்றேன். இத்தகைய சூழலிலே நான் பொறுமையோடு இருப்பேன், மன உறுதியோடு இருப்பேன் என்று நான் ஒரு முடிவு எடுக்கின்றேன். For years and years I've been failing this test, Lord. பல ஆண்டுகளாக இத்தகைய சோதனைகளிலே நான் தோற்று போயிருக்கிறேன். But today I realize that this test is not from the devil, but this test has come from you to change my nature and my character. ஆண்டவரே, என்னுடைய இயல்பையும் என்னுடைய நடத்தையும் மாற்றுவதற்காக நீர் அனுப்பிய இந்த சோதனைகள் உம்மிடமிருந்து வந்தன என்று, அது சாத்தான் கொடுத்தது அல்ல என்று இந்த நாளிலே என்னை நீர் தகுதி உள்ளவனாக ஆக்குவதற்கே இதை அனுப்பினீர் என்பதை நான் இந்த நாளிலே புரிந்து கொள்கின்றேன். When things do not happen the way I desire, I get upset, Lord. என்னுடைய வாழ்க்கையிலே நான் விரும்பியபடி காரியங்கள் எல்லாம் நடக்காத போது நான் மிகவும் மனதிலே அதிருப்தி உள்ளவளாக நான் இருந்திருக்கின்றேன். I'm upset with myself, I'm upset with my loved ones. நான் என் மீது ஒரு அதிருப்தி உள்ளவனாகவும் நான் அன்பு செய்கின்ற எல்லோர் மீதும் நான் அதிருப்தி உள்ளவளாகவும் நான் இருந்திருக்கின்றேன். When pressure comes against me, instead of enduring it and pressing forward, I get into fear and worry and anxiety, and in this I just panic and I do more wrong and hurt myself and my loved ones. என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு அழுத்தங்கள் வரும்போது நான் அதை பொறுமையோடு தாங்கிக் கொள்ளவில்லை. பொறுமையோடும் மன உறுதியோடும் தாங்கிக் கொள்ளாமல் அதற்கு காரணமானவர்களை நான் இன்னும் அதிகமாக வெறுக்க ஆரம்பித்திருந்திருக்கின்றேன். Help me, Lord, to be calm. ஆண்டவரே, நான் அமைதியோடு இருக்க எனக்கு உதவும். Help me, Lord, to be peaceful. நான் அமைதியோடும் மற்றவர்களோடும் அமைதியோடு இருக்க நீர் எனக்கு உதவி செய்யும். Help me, Lord, to be focused on you. எப்போதும் உம்மையே என் கண்முன் கொண்டிருக்க, நோக்கமாக கொண்டிருக்க எனக்கு உதவும். On your word, Lord. ஆண்டவரே, உமது வார்த்தையிலே என்னுடைய கவனத்தை எல்லாம் நான் வைப்பதற்கு என்ன உதவும். That you are with me. நீர் எப்போதும் என்னோடு இருக்கின்றீர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள. You are always with me. நீர் எப்போதும் என்னோடு இருக்கின்றீர் என்பதை நான் அனுபவிக்க. Help me, Lord, to rely on you. ஆண்டவரே, நான் எப்போதும் உம்மிலே சார்ந்து இருக்கவளாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். To follow your instruction, Lord. உம்முடைய அறிவுரைகளை நான் பின்பற்றுபவனாக இருக்க எனக்கு உதவும். To do what your word says, Lord. உம்முடைய வார்த்தைகள் என்ன சொல்கின்றதோ அதை நான் கடைபிடிக்க. This is my commitment to you. இதுதான் உம்மோடு நான் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம், ஒரு கமிட்மெண்ட். I'm willing to endure patiently. ஆண்டவரே, மன உறுதியோடு பொறுமையோடு நான் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்றேன் என்று நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். By being conscious of you. என்னுடைய மனச்சாட்சியானது For your name's sake, I'm ready to suffer unjustly. நான் அநியாயமாக துன்பங்கள் வரும்போது உம்முடைய பெயருக்காக அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். And develop this patience. இந்த பொறுமையை அவ்வாறு நான் வளர்த்து கொள்கின்றேன். Lord, as I repent, ஆண்டவரே, நான் இப்போது மனம் வருந்துகின்றேன். your life is flowing into me. உம்முடைய வாழ்வு
இப்போது எனக்குள் பாய்ந்து வருகின்றது. Your spirit is working in me. இப்போது உமது ஆவி எனக்குள் இருந்து செயல்படுகிறது. All sickness and disease is falling from my body now. என்னுடைய உடம்பிலிருந்து எல்லா நோய்களும் இப்போது அகன்று போகின்றது. All captivity and bondages are broken right now. எல்லா விதமான அடிமைத்தனங்களும் எல்லா விதமான அடிமை நினைவுகளும் இப்போது என்னை விட்டு அகன்று போகின்றது. All sickness and disease are being destroyed right now, Lord. எல்லா நோய்களும் பிணிகளும் இப்போது உமது நாமத்திலே அழிக்கப்படுவதற்காக நன்றி. You are seeing the change of my heart right now, Lord. இப்போது என்னுடைய இருதயத்திலே ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை நான் உணர்கிறேன். I continue my mind to be fixed on you. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை எப்போதும் உம்மிலே நிலை பெற்றிருக்க நான் அர்ப்பணிக்கிறேன். I want to follow you, Jesus. ஆண்டவரே இயேசுவே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகின்றேன். You be the shepherd of my life. என்னுடைய வாழ்வின் நான் நல்ல ஆயனாக நீரே இருந்தருளும். You take complete control over my life. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக உமது கட்டுப்பாட்டுக்குள் நீர் வைத்துக் கொள்ளும். I thank you, Jesus. இயேசுவே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. என் வாழ்வை மாற்று நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்று நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்று நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. கரங்களை கும்பிட்டு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உணர்ந்து பாடுவோம். கைதட்டி பாடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. உந்தன் முன்னே செல்கிறான். எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறான். கலங்கிடாதே திகைத்திடாதே தீயினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே தீயினால் இடிந்து விடும். துதி பாட
கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Loving Father, we thank you அப்பா பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். for teaching us the truth. இந்த நாளிலே உண்மையை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. Now we understand, Lord, those trials are meant to build us up and not tear us up. ஆண்டவரே, இப்போது நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம், எங்கள் வாழ்க்கையானது கட்டப்படுவதற்காக மாறாக அது குலைக்கப்படுவதற்காக அல்ல. And in all these trials, you want to build our faith, சோதனைகளிலும் நீர் எங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப விரும்புகின்றீர். our patience and endurance, எங்களுடைய மன உறுதியும் பொறுமையையும் கட்டி எழுப்ப விரும்புகின்றீர். so that we will mature அதனால் நாங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக மாறுவோம். and inherit your promises. உம்முடைய வாக்குறுதிகளை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்வோம். Thank you for showing us this truth. இந்த உண்மையை நீர் இன்று எங்களுக்கு காட்டியதற்காக உமக்கு நன்றி. In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Amen. ஆமென். Amen. ஆமென். Can we give the Lord a big hand of praise? ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? So, how many of you have made a decision to face the trial and not pray, God, get me out of the trial? எத்தனை பேர் எனக்கு வரக்கூடிய சோதனைகளை நான் மேற்கொள்வேன், மாறாக ஆண்டவரே இந்த சோதனைகள்லாம் எனக்கு வேண்டாம், இதை எடுத்துரும் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் நம்ம அப்படி ஜெபிக்கிறோம், முடிவெடுத்துருக்குறோம்? சோதனைகளை மேற்கொள்வேன் அப்படின்னு எத்தனை பேர் முடிவெடுத்துருக்குறோம்? That is also not coming clearly. Hallelujah. Hallelujah. Because see, listen. If you don't take the test and pass the test, you'll remain in the same class again and again. A day will come that you will have to pass the test to get promoted. How would you feel to see your child in the 5th standard for the next 10 years? நீங்கள் இந்த தேர்வில் இப்படி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சோதனைகளை நம்ம வெற்றி பெற்றாதான் அடுத்த ப்ரமோஷன், நமக்கு அடுத்த நிலைமைக்கு நாம் உயர்த்தப்படுவோம். நம்முடைய பிள்ளைகள் அப்படி தேர்வு எழுதாமல் உங்கள் பிள்ளைங்க ஒரு 10 வருஷம் 8ஆம் கிளாஸ்லேயே இருக்கிறத நீங்கள் விரும்புவீங்களா? Which one is better, that you open the textbook, learn from here the technique and pass the test? இந்த புக்கு இதை நீங்கள் திறந்து இதை நீங்கள் வாசித்து பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளணும். And when you pass the test, you see the promotion, you see the goodness, you see the blessing. It's beyond your imagination. நீங்கள் அவ்வாறு அந்த சோதனைகள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறும்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் நீங்கள் நினைக்கிறதுக்கு அதிகமாக, நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக ஆசீர்வாதங்களும் நன்மைத்தனங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கடந்து வருவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Jesus promises us that he will give us the power to endure. ஆண்டவர் இயேசு அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இந்த சோதனைகளை எல்லாம் வெற்றி பெறுவதற்கு மன உறுதியையும் அவர் நமக்கு அதை எதிர்கொள்வதற்குள்ள சக்தியையும் தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். You go and ask people who have become engineer and PhD? Ask them how many years of patience that they have to study and now they are called doctor. என்ஜினியர் ஆகிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்கு, டாக்டரேட் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ நாள் அதுக்காக தயார் செய்திருப்பாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த கஷ்டங்கள்லாம் பட்டாதான் டாக்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படலாம். Did you pass the test? நீங்கள்லாம் அந்த தெருவில் பாஸ் ஆகிட்டீங்களா? அப்படி அதுக்கப்புறம் தான் டாக்டரேட். பட் இன் கிறிஸ்டியானிட்டி we don't want to pass the test. கிறிஸ்தவ நம்ம இதில் மட்டும் நமக்கு டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வேண்டாமா? But we want the certificate. நமக்கு மட்டும் சர்டிஃபிகேட் வேணுமா? Praise God. Praise God. Not everybody is happy with this teaching. இந்த இன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த போதனையில் எல்லாத்துக்கும் சந்தோஷம் இல்லை.
Hallelujah. ஹalleluya. When we come back, I'm going to show you more and more advantage of endurance. திரும்ப வரும்போது இந்த மன உறுதி பொறுமை இதனால எவ்வளோ நன்மை கிடைக்கும், எவ்வளோ ஏராளமாக நன்மை கிடைக்குங்கிறத நான் சொல்லி தர போகிறேன். Before you go for lunch, I want to share with you. சாப்பிட போகிறதுக்கு முன்னால் நான் ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Without endurance and patience, you can never experience victory in your life. வாழ்க்கையிலே வெற்றியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு மன உறுதியும் பொறுமையும் வேண்டும். அது இல்லாமல் வெற்றி இல்லை, அனுபவிக்க முடியாது. All these years I've been teaching on faith. இவ்வளோ வருஷங்களா நான் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். Now I'm teaching you his twin brother. His name is patience. அந்த இரட்டை குழந்தைகள் விசுவாசமும் பொறுமையும் அதுல பொறுமை அதை சொல்லி பொறுமையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பொறுமை, patience, பொறுமை. They are twin brothers. They always go together. அவங்க எப்பவும் ரெட்டை பிள்ளைங்க ஒன்னாவே தான் போவாங்க, விசுவாசமும் பொறுமையும். If a person has got faith and no பொறுமை, gone. விசுவாசம் இருக்கு பொறுமை இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. Hallelujah. Okay. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. So in the morning session we were studying that patience is a must. காலையில் நாம் இவ்வாறு கற்றுக்கொண்டோம், பொறுமை என்பது மிக முக்கியமானது, அவசியம் என்று. Patience and endurance is a must. பொறுமையும் மன உறுதியும் மிக அவசியம். Let's go to Hebrews chapter 6. எபிரேயர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Verse number 7. 7வது வசனம். நிலம் அதன் மீது அடிக்கடி பெய்யும் மழை நீரை உறிஞ்சி வேளாண்மை செய்வோருக்கு பயன் தரும் வகையில் பயிரை விளைவிக்குமாயின் அது கடவுளின் ஆசி பெற்றதாகும். Praise the Lord. Praise the Lord. Before it started raining in Nagarkoil, நாகர்கோயிலில் மழை பெய்யறதுக்கு முன்னால் we could see, especially the playground where the children are playing, it was full of dust or mud, but nothing growing on that ground. மழை பெய்யறதுக்கு முன்னால் நாகர்கோயிலில் பிள்ளைகள் விளையாடக்கூடிய அந்த மைதானத்தை கிரவுண்டை பார்த்தோன்னு சொன்னால் அது மேலே ஃபுல்லாக புழுதியும் அப்புறம் மண்ணும் அப்படி நிறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். But when it started to rain, the earth began to drink the rain. மழை பெய்ய ஆரம்பித்ததும் நிலமானது அந்த மழை நீரை உறிஞ்சி குடிக்க ஆரம்பிக்கின்றது. So the Bible says, for the earth which drinketh in the rain that comes often upon it, and brings forth herbs, meat for them by whom it is dressed, receiveth blessing from God. மழை நீரை உறிஞ்சி வேளாண்மை செய்வோருக்கு பயன்தரும் வகையில் பயிரை விளைவிக்குமாயின் அது கடவுளின் ஆசி பெற்றதாகும். Hallelujah. Hallelujah. So in the same ground, the same rain, but we find that the seeds which are not visible to eyes, which is in the dust, this earth is able to receive the rain and make that seed sprout and bring forth herbs, bring forth good fruit. And this good fruit is not for the earth, but this good fruit is for others. அப்படியாக மழை பெய்யும்போது அந்த நிலமானது அந்த மழை நீரை உறிஞ்சி குடிக்கின்றது. அப்போது அந்த மண்ணிலும் அந்த புழுதியிலும் நம் கண்ணுக்கு தெரியாமல் விதைகள் இருக்கின்றது. அந்த மழை நீரை அந்த நிலம் உறிஞ்சி குடித்த பின்பு அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த விதைகள் முளைத்து புற்பூண்டுகளையும் இன்னும் சில வகையான செடிகளையும் அது வளரச் செய்கின்றது. அவ்வாறு அது வளர்ந்து அது பலன் தருமாயின் கனி தருமாயின் அந்த செடியிலிருந்து கிடைக்கின்ற அந்த கனிகள் அந்த நிலத்திற்கு பயன்படுவது அல்ல, மாறாக அது மற்றவர்களுக்கு பயன்படுகின்றது. Are there farmers over here in Nagarkoil? இங்கே விவசாயம் பண்ணுற விவசாயிகள்லாம் நாகர்கோயிலில் இருக்காங்களா? அங்கே இருக்கீங்களா? Okay. The farmer sows the seeds and he labors, and the rain is coming and the rain is making that seed sprout and grow. Now, is that vegetation or that crop
only for the farmer, or does he grow for the benefit of others as well? இவ்வாறு விவசாயி நிலத்தை பண்படுத்தி அதில் வேலை செய்து விதைகளை விதைத்து காத்திருக்கும்போது மழை பெய்து அந்த விதைகளானது முளைத்து அந்த விதைகள் பலன் கொடுக்கின்றது. அவ்வாறு பலன் கொடுக்கும்போது இந்த நிலத்தில் விளைகின்ற அத்தகைய பயிர் வகைகள் அந்த விவசாயிக்கு மட்டும் பயன் கொடுப்பதற்காகவா அல்லது மற்றவர்களுக்காகவா மற்ற எல்லாருக்காகவா? The person who is cultivating, how much can he eat? The whole field? ஒருத்தங்க விவசாயம் செய்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் அவங்க அந்த விவசாயத்தை பண்படுத்த